வணக்கம் பிரவீன். பாம்பனையும் மண்டபத்தையும் இணைக்கக்கூடிய முக்கிய இடமாக இருப்பது இந்த ரயில் பாலம். ரயில் போக்குவரத்திற்கு அதிகமான வரவேற்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஏற்கனவே இருந்த ரயில் பாலமானது அகற்றும் ஒரு சூழ்நிலை இருந்து வரக்கூடிய நிலையில் புதிதாக ரயில் பாலம் அமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. லிப்ட் வசதியுடன் கூடிய, அதாவது லிப்ட் மாடலில் இயங்கக்கூடிய இந்த ரயில்வே தூக்கு பாலத்தை பல்வேறு பணிகள் நிறைவடைந்து தற்பொழுது 2ஆம் கட்ட சோதனை ஓட்டமானது இன்று நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட கிலோ எடை கொண்ட சரக்கு ரயிலை கொண்டு தற்போது சோதனை ஓட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமான சோதனைக்கு பின்பு அக்டோபர் மாதத்தில் இந்த ரயில் பாலமானது பொதுமக்கள் சேவைக்கு திறந்து வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக வர்ணம் பூசும் பணி, அதேபோல் மற்ற பணிகளும் அந்த ரயில்வே தூக்கு பாலத்தில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இன்று தென்னக ரயில்வேயின் முக்கிய அதிகாரிகள், பொறியாளர்கள் உட்பட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த சோதனை ஓட்டத்துக்கு பின்பு அதில் சரி செய்யப்பட வேண்டிய முக்கியமான பணியை மேற்கொண்ட பின்பு அடுத்த கட்ட சோதனை ஓட்டமானதும் நடைபெற உள்ளது. அதன் பின்பு இது ரயில் சேவையானது தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பாலம் வேலை தொடங்கிய நாளிலிருந்து தற்போது அந்த மண்டபத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையேயான ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் ஏராளமான ரயில் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதனால் விரைந்து இந்த பணியை முடித்து ரயில் பயணிகளுக்கு இந்த சேவையை தொடங்கி வைப்பதன் மூலம் மீண்டும் அவர்களுக்கு மிகுந்த வரவேற்பு அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பாலம் கொண்ட இந்த பாம்பன் ரயில் தூக்கு பாலமானது இன்னும் சில நாட்கள் திறந்து வைக்கப்படுவதற்கான முன்னோட்டமாகவே இது பார்க்கப்படுகின்றது. பிரவீன்.